எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலாகல குளத்திருவிழா. இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா முசதி பகுதியில் தான் இருக்கும். இங்கே வந்து மக்கள் ரொம்பவே அழகாகவும் சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டிருக்காங்க. வாங்க அந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளோ வச்சு இந்த குளத்துக்கு என்னென்ன கலர்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மார்கழி மாதம் எதனால் கோலம் போடுறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலாகல கோலத்திருவிழா. இப்போ வந்து நம்ம அழகான கோலத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். அம்மா வணக்கம், உங்கள் பேசுங்க. இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? இந்த கோலம் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரமாக டைம் ஆச்சு? என்னென்ன கலர்ஸ் தான் நீங்கள் இந்த கோலத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த கலருக்கு பச்சை கலர், செகண்ட் கலர், எவ்வளோ? ஓகே, நன்றி. ரொம்ப சூப்பராக பேசுனாங்க. வாங்க நம்ம அடுத்த வீட்டுக்கு போய் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலாகல கோலத்திருவிழா. இந்த கோலம் போட்ட அம்மா வந்து நம்ம கூட இருக்காங்க, பேசுவோம். அம்மா வணக்கம், உங்கள் பேருமா? ஜோதி. இது வந்து என்ன கோலங்கம்மா? பூக்கோலம். இந்த கோலம் போடுறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க? என்னென்ன கலர்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த கோலத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க? க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரோஸ், ரெட்டு. ஓகேங்கம்மா. எதனால நம்ம மார்கழி மாதம் காலையில் எந்திரிச்சு கோலம் போடுறாங்க? மார்கழி மாதம் எப்பொழுதுமே 4 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டுருவோம். விளக்கு கோயிலுக்கு போய் போட்டு வந்துடுவோம். அது வீட்டுக்கு குடும்பத்துக்கு நல்லதுன்னு செய்வோம். ஓகேம்மா. எத்தனை வருஷமாம்மா நீங்கள் கோலம் போட்டுட்ருக்கீங்க? நாங்கள் ஒரு 20-25 வருஷமாக போட்டுட்ருக்கோம். நன்றிம்மா. அம்மா வந்து ரொம்ப சூப்பராக பேசுனாங்க. இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போட்டிருக்காங்க. அந்த பூ டிசைன்ஸு கலர் ஒன்று பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம அடுத்த வீட்டுக்கு போய் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலாகல கோல திருவிழா. இப்போ நம்ம கூட வந்து ஒரு அக்கா இருக்காங்க, பேசும். அக்கா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், கீதா. இது வந்து என்ன கோலம்க்கா? ரங்கோலி. இந்த கோலம் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆயிடுச்சு? என்னென்ன கலர்ஸ் தான் நீங்கள் இந்த கோலத்துக்கு கொடுத்துருக்கீங்க? கோலம் 1 hour ஆச்சு. ஒரு 4-5 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. அவ்வளோ. எதனாலக்கா மார்கழி மாதம் காலை சீக்கிரம் எந்திரிச்சு கோலம் போடுறாங்க? ஆக்சிஜன் வந்து சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சீக்கிரம் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறாங்கப்பா. ஓகேக்கா. அக்கா வந்து ரொம்ப சூப்பராக பேசினாங்க. அந்த கோலம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அடுத்த வீட்டுக்கு போய் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலாகல கோல திருவிழா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு புள்ளி கோலம் போட்ட 2 அக்கா இருக்காங்க, பேசுவோம். அக்கா வணக்கம், உங்கள் பேருக்கா? வணக்கம், என் பேர் ரேவதி. உங்கள் பேருக்கா? என் பேர் கலைச்செல்வி. இந்த புள்ளி கோலம் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆயிடுச்சு? எத்தனை புள்ளி வச்சுக்கா நீங்கள் இந்த கோலம் போட்டிருக்கீங்க? இது 11 புள்ளி 4 வரிசை 2ல் நிப்பாட்டணும். ஒரு 20 நிமிஷத்தில் போட்டோம். இந்த புள்ளி கோலம் போடுறதுனால எதுவும் பெனிஃபிட்ஸ் இருக்கா? புள்ளி கோலம் போடுறது வந்து மற்ற கோலத்தை விட கொஞ்சம் சிக்கலானது. போடுறது கொஞ்சம் டைம் ஆகும். எல்லாத்தாலையும் இந்த கோலம் போட முடியாது. நல்லா டேலண்ட்டாக இருக்கவங்க தான் இந்த கோலத்தெல்லாம் போடுவாங்க. ஓகேக்கா, மார்கழி மாதம் எதனாலக்கா காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு கோலம் போடுறாங்க? மார்கழி மாதம் வந்து கடவுள், ஏதோ ஒரு கடவுள் சொல்லுவாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு போட்டால் உடம்புக்கு நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு போடுறது வந்து விசேஷங்கிறதுனால அந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக போடுவாங்க. ஏன்னா எந்திரிச்சு அந்த நேரத்தில் விளக்கேற்றி திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் பாடி பெருமாளுக்கு வந்து கடவுளை வேண்டணுன்னா நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தில் வந்து அந்த காற்று வந்து நமக்கு வந்து தூய்மையான காற்றாக வரும் விடிய காலம். அதனால் எந்திரிச்சு நம்ம வேலை செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு ஹெல்த்துக்கோசரம் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஓகேக்கா, நன்றிக்கா. அக்கா வந்து ரொம்ப சூப்பராக பேசினாங்க. அதே மாதிரி புள்ளி வச்சு கோலம் போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வாங்க நம்ம அடுத்த வீட்டுக்கு போய் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.